ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதி 100 பாடல்களும் நம்மால் அனுபவிக்கப்பட்டு உள்ளன. அபிராமி அன்னையோட பூரண கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அபிராமி பற்று கொடுத்த பொக்கிஷம். அதை ஒவ்வொன்றாக ரொம்ப அழகாக அனுபவிச்சுன்னு வந்தோம். இப்போ அதோட நூறு பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலோட பயனாக ஒரு பாடல் சொல்லியிருக்கின்றார். இது எல்லாருக்கும் எப்பொழுதும் சொல்லப்படக்கூடிய பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கின்றது. இந்த பாடல்ல எப்படி அபிராமியை தொழுபவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். இதை சரபோஜி மன்னர் ஏதோ கேட்டார், இன்னைக்கு என்ன திதின்னு, அமாவாசைய பௌர்ணமி சொல்லி, அதனால நமக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம். இப்போ இந்த நூலோடு பயனாக சொல்லப்பட்ட பாடலை நாம் அனுபவிப்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டம் எல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, ஐங்கனை பாச அங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. சில இதுல அங்குச பாச குசுமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, அங்குச பாசாங்குசம்னு படிக்கக்கூடாது. அங்குச பாச குசுமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, இல்லைன்னா ஐங்கனை பாசாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை. எப்படினாலும் பாடம் சரிதான், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டம் எல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, தீங்கில்லையே. ஆத்தாளை ரொம்ப உரிமையோட ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அப்படின்னு சொல்ற. பெற்றெடுத்த தாயை விட சிறந்தவள். அப்படி தாயில் சிறந்தவள், தாயில் சிறந்த தயான தத்துவனின்னு சிவபுராணத்துல சிவபெருமான தாயுமானவர், அதனால அப்படி சொன்னார். எங்கள் அபிராம வல்லியைன்னு ரொம்ப உரிமையோட சொல்றார். பாருக்கும், எங்களுக்கெல்லாம் உரிமையான, எனக்குன்னு சொல்லலை, எங்கள் அபிராம வல்லியை, அண்டம் எல்லாம் 7 புவனங்கள் படைத்தவனைங்கிற மாதிரி 7 புவனங்கள் படைத்தவள், அண்டம் எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி அப்படியே எல்லாம் படைத்தாலும் என்றும் கன்னியாக இருக்கக்கூடியவளாக, மாதுளம் பூ நிறத்தவளை, புவி அடங்க காத்தாளை, அனைத்து உலகத்தையும் காத்து கறந்து எல்லாம் சொல்றா இல்லையா. இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம் அந்த பாட்டு. காத்தும் கறந்தும் சொல்ற மாதிரி சிவபெருமான் செய்யற மாதிரி அவர் செய்யற தொழில்கள் எல்லாம் அன்னைக்கும் உண்டு. அதனால அனைத்து உலகையும் தனக்குள்ளே அடக்கி கொள்பவள், அப்படி காப்பாற்றுபவள். அங்குசத்தை வைத்துக் கொண்டிருக்கிற 5 கணைகள், 5 மலர் அம்புகள், அங்குசம் பாசம் கரும்பு எல்லாம் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருப்பவள். 3 கண்களை உடையவள். அவளை தொழுபவர்களுக்கு ஒரு பொழுதும் தீங்கு இல்லைன்னு ரொம்ப உறுதிப்பட சொல்ற. இந்த அபிராமி அந்தாதியில அந்த நிலாவை காட்டணும்னு சொன்னோன்னே என்ன பண்றாரு அபிராமி பட்ட, அபிராமியை நோக்கி பாடுறார். இந்த 79வது பாடல்ல என்ன பண்றா, அம்பாள் காட்சி தந்து தன்னோட தாடங்கத்தை கழற்றி வானில் வீசுறா. அப்படியே அது நிலாவா பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ 79வது பாட்டில் விழிக்கே அருள் உண்டுன்னு பாடினோன்னு அப்படியே ஆகாயத்து நிலவா அப்படியே பிரகாசித்தவள்.
79 வரை பாடும்போது அபிராமி பட்டரோட உள்ளிருந்து அபிராமி பாட வச்சாள். ஆனால் இந்த 79வது பாடல் இது பண்ணோட நிலாவா தோன்றினதுக்கு அப்புறம் அம்பாள் முன்ன நின்று இன்னையும் இந்த 21 பாடல்களையும் நீ பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி இதில் அம்பாளே பாட சொல்லி உத்தரவிட்டு அபிராமி பட்டர் பாடியது. அவள் அம்பாள் முன் அமர்ந்த ஆனந்தமாக அவளை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே பாடுறார். அதனால குறைவாக இருக்கக்கூடாதுன்னு அதை நிறைவாக பூர்த்தி பண்ண சொல்லி 100 பாடல்கள். இதே மாதிரி சௌந்தரிய லகரியிலேயே ஒரு இது உண்டு. 41 ஸ்லோகங்கள் தான் சங்கரருக்கு கிடைத்தது. இன்னொன்று மிச்ச பாடல்களை 59 நீயே பாடின அம்பாள் அனுகிரகம் பண்ணினதுனால ஆதிசங்கரரே பாடினார். அதனால முதல்ல உள்ளது ஆனந்த லகரி, அடுத்தது உள்ளது சௌந்தரிய லகரியாக அம்பாளுடைய இந்த 59 பாடல்களும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி இவருக்கும் 79 பாடல்கள், அப்புறம் 21 பாடல்களாக அம்பாளே முன்னிருந்து இவர்களுக்கெல்லாம் அருள் செய்து இப்படி பாட சொல்லியிருக்கா. அதான் எல்லா திருநேத்திரங்களாக அம்பாளுக்கு இருக்கிறது. ஏன்னா முக்கண்ணி, 3 கண்களை, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சந்திரன் சூரியன் அந்த அக்னின்னு சொல்கிற மாதிரி இப்படி சொல்லலாம். அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி, அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமம், இதெல்லாம் அவளுடைய 3 கண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். கண்ணால் பார்த்தேன்னா இந்த கண்ணால் பார்த்தேன், அந்த கண்ணால் பார்த்தேன் இல்லை. ஆரியம் தமிழோடு இசையானவன்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். அப்படி அதே மாதிரி அம்பாள் எப்படின்னா இதில் கடைசியில் எப்படி நேத்திக்கு சொன்ன மாதிரி சௌந்தரிய லகரியிலையோ இல்லை சிவானந்த லகரி நம்ம அனுபவிச்சிருக்கோம். பலஸ்ருதியாக ஒரு பாடல் கிடையாது. அதே மாதிரி இதுலேயும் தனம் தரும் கல்வி தரும்னு 69வது பாடல்லையே எல்லாம் நல்லன எல்லாம் தரும்னு சொன்ன இத்தனை பலன்கள் கிடைக்கும்னு அந்த பாடல்லையே சொல்லிட்டேன். அப்போது எப்படி ஒரு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு இவ்வளோ ரூபாய் தரேன் நீ இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறத விட அதையே உனக்கு தரேன்னு ஃபுல்லாக சொல்லிட்டாள்னா எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரி அம்பாளை அகத்தில் அடைந்தவர்களுக்கு அல்லல்கள் அணுவும் அணுகாது அப்படின்னு சொல்கிறார் இவர். அம்பாள் தரும் பொருட்கள்னு சொல்லலை, ஆனால் ஒரு தீங்கில்லையேன்னு சொல்லி முடித்தார். அப்போது எந்த ஒரு செயல் செய்தால் நம்ம கீதையில் சொல்கிறா கடமையை செய் பலனை எதிர்பார்த்தேன்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன பயன், முதல்ல நாம் அதைத்தான் நினைக்கிறோம். அப்போது எந்த காரியத்தை செய்வதற்கும் ஒரு பலன் வேண்டும்னு நிச்சயம் எதிர்பார்க்குறோம். நம்ம லாபம் இதில் என்ன, எனக்கு என்ன லாபம் இதில் அப்படின்பா. அதே மாதிரி தான் இந்த லாபம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதில் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துடும்னு 69வது ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லிட்டார். வியாபாரத்துக்கு பலன்னா லாபம், கல்வியின் பலன் அறிவு கிடைக்கிறது, இதை மாதிரி பக்தியின் பலன் பகவானை அடைவது, அந்த இது கிடைச்சிடும்ங்கிறார். எப்படி ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகத்தில் என்ன சொல்றார், இடர்களையும் திருப்பதிகத்தில் நாடவல்ல பனுவன் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார்னு சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இதை சொல்லி சொல்லி கடைசியில் இதை சொன்னால் என்ன பயன்னு சொல்லும்போது இது எப்படி இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு நீங்கள் கை கூப்பி தொழுந்தா போகிறோம். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது இல்லை, அம்பாளை மனசால நினைச்சு. அதனால் எப்படினாலும் தலைக்கு மேல் 2 கைகளையும் தூக்கி கும்பிட்டாலும் சரி, இல்லை மனசுக்குள்ள அவளை நினச்சி அப்படியே அவளையே நினச்சி தியானம் பண்ணினாலும் சரி, அவர்களுக்கு அருள் புரிவாள் அம்பாள். அது வச்சா கருணை உடையவள் அவளுடைய இது. ஏன்னா ஒரு எலி சும்மா ஒரு வாளால் தூண்டி விட்டதுனால அந்த எலிக்கு பலம் கிடச்சிது. சிவலிங்கத்துக்கு மேலே சிலந்தி பந்தலிட்டது, காவேரி நீரை அபிஷேகம் பண்ணினது யானை. இதெல்லாம் கல்வி அறிவு படிச்சுட்டு வந்தால் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சேவை மாதிரி அப்படியே பகவானுக்கு சேவை பண்ணியே அவர்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடைச்சது. அதனால இறைவன் முன்னால் நம்ம தொழுதால் போகிறோம், எல்லாருக்கும் நம்ம பகவான் அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா என்னெல்லாமோ கொடுத்தாலும் அரிசி கொடுக்குறேன், உனக்கு அதை கொடுக்குறேன், காய்கறி கொடுக்குறேன்னு அடுப்பு மூட்டி சமைக்கணும். அதோட சாதமாக கொடுத்துட்டேன்னு நீ பக்தர்களுக்கு கஷ்டமே இல்லாமல் செய்வா இல்லையா. அதனால தன்னுடைய அடியவருக்கு துயரங்கள் எல்லாம் ஏற்படக்கூடாது, ஏதாவது ஒன்று நெருப்பு சுடுறதோ இல்லை வெந்நீர் கொட்டுறதோ அந்த மாதிரி ஒரு இதுவுமே வேண்டாமல் தன்னுடைய அளப்பரிய கருணையினால் அன்னமாகவே தயார் செய்து அளிக்கிறான் அப்படின்னு சொல்றார்.
அதனால தான் ஆண்டாள் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறின்னு எல்லாம் சொல்ற. பகவான் எல்லாருக்கும், அவரை தொழுதவர்களுக்கு எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவன். அதனால அன்னை அபிராமியை அடி தொழுவாருக்கு ஒரு அல்லலும் இல்லைன்னு அபிராமி பட்டரும் சொல்ற. ஆத்தாளைன்னு சொல்லிடுறார். ஆத்தாளை அம்மா அப்படிங்கிறதோட ஒரு ரொம்ப ரொம்ப கலோக்கியல ஆத்தா அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி ஈடான்னு சொல்ல அன்புடையவள், நெருக்கமான அன்புடையவள் அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் சூரியனும் சந்திரனும் நெருக்கமாக வரும் நாள் தான் அமாவாசை சொல்கிறோம். அமாவாசையில் அமாவாசை, அம்மானாலே நெருக்கமான அன்புடையவள்னு சொல்கிறோம். அதனால தாயாருக்கு ஆத்தாள் அப்படிங்கிற பெயரில் ஆத்தாள்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப அழகான சொல். அது நல்ல தமிழான இது. அதனால தான் அபிராமி பட்டர் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அப்படின்னு சொல்கிறா. ஆத்தாள்னா உயர்வற்ற சொல்லா உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதற்குள்ள ஒரு ஒப்பற்ற பொருள் இருக்குங்கிறார். ஏன்னா அது என்ன, அன்பு காட்டக்கூடியவள் அம்மா, அழகான அம்மா. அது அவள் அதனால இதில் அவளோட கருணையை மிகுந்த கருணை உடையவள், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்குங்கிறதுக்காண்டி ஆத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பக்தர்களுடைய துயரம் கண்டு பகவான் பொறுக்க மாட்டானாம், ஆற்ற மாட்டான்ங்கிறது தான் ஆற்றாளைன்னு அபிராமிப்பட்டார். இந்த இட்ருங்கிறது இத்தாக மாறி, நம்ம அது தமிழ் இலக்கணத்தில் அது மாறி வரும் இல்லையா. அதாவது தான் மாணிக்கவாசக பெருமான் கூட தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொன்னார். எங்கள் அபிராமவல்லியைன்னு சொல்கிறார். எங்கள் அபிராமவல்லி ரொம்ப உரிமையோட, இது என்னுடையன்னு சொல்லலை, இதுலேருந்து அவர் எல்லாருக்காகவும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். எங்கள் அபிராமவல்லி அப்படின்னு சொல்கிறார். இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரேன்னு தாயுமானவர் கூப்பிடுற மாதிரி எங்கள் அபிராமவல்லி அப்படின்னு சொல்லி உரிமையோடு சொல்கிறார். உரிமை அப்படின்னு சொல்லும்போது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க எங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் அழகாக சொல்லிட்டார். வள்ளல் பெருமான் ஒரு சமயம் தேம்பி அழுதாராம். அது அழுதோடனே அவருக்கு காட்சி கொடுக்கலைன்னு அழகான்னு பாதி இரவில் அவர் எழுப்பி அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை இறைவன் காட்டினாராம். அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் அழுதாராம். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பெற்ற பேர் எல்லாரும் பெறணுமே அப்படின்னு சொல்லி அழுதாராம். பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் சோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, என்னால் சொல்ல முடியாது, என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனேன்னு சொன்னாராம். அது மாதிரி எல்லாரும் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் எப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறான்னு பாருங்க. அண்டம் எல்லாம் பூத்தாளை அப்படிங்கிற சர்வ அண்டங்களையும் சிருஷ்டி கர்த்திரி அவள் சிருஷ்டி கர்த்திரி கோத்ரி எல்லா வார்த்தைகளும் சொல்கிறோம். 7 புவனங்கள் படைத்தவள் அப்படின்னு சர்வலோக மாதா ஜெகத் ஜனனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணை பிசைஞ்சா பாறை சட்டி குடம்னு பண்ணுறோம், பல விதமாக பண்ணலாம். ஆனால் ஒரு கண் சிமிட்டர் நேரத்துக்குள்ளே அம்பாள் அந்த மண்ணையே படைச்சிடுறாளாம். அனாயாசமாக அவள் விளையாட்டாக சொல்ல லலிதா அப்படிங்கிற நாமம் விளையாட்டாகவே உலகை படைக்கிறாள். நம்ம எல்லாம் விளையாட்டாக படித்து நம்ம ஆடுறதெல்லாம் ஆட்டு வைத்து அனுபவித்து கொண்டிருக்கின்றாள். உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அப்படின்னு அண்டமெல்லாம் பூத்தாளைன்னு சொல்கிற மாதுளம் பூ நிறத்தாளை. ஆரம்ப பாடலில் என்ன சொன்னார்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதுன்னு சொன்னார். இதில் மாதுளம் பூ நிறத்தாளைன்னு சொல்கிறார். அம்பாளுடைய உடல் வண்ணம் மாதுளம் பூவோட அப்படியே அந்த நிறத்தோட கொண்டவளாம். அந்த எந்த அழகு, குங்கும சிவப்பு வேற, மாதுளம்பூ சிவப்புங்கிறது வேற. மாதுளம்பூ சிவப்புங்கிறது மனசை அப்படி கவரக்கூடிய நிறமாம். அதனால உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உன்னத சிவப்பு நிறம் கொண்டவள் அபிராமி அப்படின்னு இப்போது மொட்டாக மாதுளம் போதுன்னு மொட்டாக இருந்தவள்னு சொன்னார். இந்த அபிராமி முடிக்கும் போது மாதுளம் பூன்னு சொல்லி மலர்ந்திருக்கிறாள்னு சொல்கிறார். இப்போ உதிக்கின்ற செங்கதிர், அதே போல் மாதுளம்பூ நிறம் எல்லாம் ரொம்ப அழகாக மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளாக
பிரயோகம் பண்ணியிருக்கார். புவி அடங்க காத்தாளை, அண்டமெல்லாம் பூத்தவள் அவள்தான், அதையெல்லாம் அடக்கி காக்கின்றவளும் அவள்தான். குழந்தையை பெற்றுட்டா போருமா, அதனை எந்த குறையும் இல்லாமல் காப்பதற்கு எப்பேற்பட்ட திறமை வேண்டும். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை காப்பதற்கே அப்படி வேணும்னா, இதில் ஒரே ஒரு உலகத்தையே படைத்து எத்தனை பேரோட விருப்பம், நாம் ஒரு ஃபேமிலியில் இருந்து அவாவா விருப்பத்தை நிறைவேற்றத்துக்குள்ளே நமக்கு இதாகிடுறது. அம்பாள் எல்லாரையும் படைத்து காத்து, அவளுக்கு படைக்கிறத விட காக்கிறதுல ரொம்ப இஷ்டப்பட்டவள் அவள் வந்துட்டு. அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்களை எல்லாம் மகிழ்விக்க அப்படியே என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற அன்னை உலகை ஈன்றவள். பிரம்ம கீட ஜனனி, எறும்பு முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பட்டினி போடாமல் அவர்களை எல்லாம் காத்தருள்றா. நம்ம அதில் பார்த்துருக்கோம், அண்டமெல்லாம் ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அப்படின்னு சொல்லி, இரு நாழி கொண்டு அண்டமெல்லாமே அவள் காக்கின்றாள். எல்லா இதுக்கும் சின்ன இதுனாலும். அப்போது அவள் ஒரு சின்ன இதை கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஒரு விதையை விதைக்கிறோம், அதுலேருந்து வர மாங்கொட்டையை விதைச்சா மாமரம் அது பூத்து காய்த்து பல கனிகளை தருது. அதை மாதிரி பறவைகளுக்கு வீடாக மரங்களை படைக்கிறாள். வைக்கோல் தவிடு உமினால மாடுகளுக்கு உணவை தந்து காக்கிறாள். நமக்கெல்லாம் குளிரிலிருந்து பாதுகாக்க வெள்ளிய தோல், அதுக்கு மேலே சொட்டரை போட்டுக்கிறதுக்கு எல்லாம் எத்தனை விதமான இதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணுறா. நம்ம மூச்சு காற்று விடுவதற்கு அவள் எப்படி மழை பெய்யறது துளி துளியாக பெஞ்சு ஒரு இடத்துல சேர்ந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும்போது அது பாதுகாப்பாக இருக்கும். மானத்துலேருந்து பொத்துன்னு கொட்டினா என்ன ஆகும்? இப்போ பெஞ்சது நெல்லை நகரத்தில், சென்னையிலலாம் ரொம்ப அனுபவிச்சா. இடைவிடாமல் மழை பொழுது மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டா இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் விண்ணிலிருந்து மழையை துளியாக பெய்ய வைத்து ஓரிடத்தில் சேர்த்து அதை ஆறாக ஓட வைத்து எவ்வளவு ரட்சணை எல்லாம் பண்ணுறா, காக்கவும் செய்யுதா. அந்த மாதிரி நம்ம காற்று விடுறோம், மூச்சு விடுறோம், அதுவும் அன்னை கொடுக்கறதா. புயல் காத்தா மூச்சுக்குள்ளே கொடுத்தாள்னா நம்மளால சுவாசிக்க முடியுமா? அப்போ எப்பேற்பட்ட இதெல்லாம் அவள் தான், அவளுடைய கருணையினால தான் நமக்கு எல்லாமே கிடைக்கின்றது. அதனால் அவளால் படைக்கப்பட்ட இந்த உலகையே என்ன பண்ணுறா, அவள் அண்ட பிண்டங்களையே அடக்கி ஆளுகிறாள். அவள் இதனால தான் இதை அவளுடைய ஆற்றலாக அண்டம் புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாச அங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாளை 5 மலர்கணைகள் அப்படின்னு சொல்கிறார். 5 மலர்கணைகள் நாம் இது நிறைய அனுபவிச்சிட்டோம். புஷ்ப பானம், அடுத்தது அங்குசம், ஐங்கனை பாசம், அங்குசம், கரும்பு, வில்லு, எல்லாமே ஆணவம் அடக்கும் கருவி அங்குசம், உயிர்களை கட்டி போடும் பாச கயிறு, மண்மனது ஆயுதமான கரும்பு வில்லு, 5 மலரம்புகள், இதையெல்லாம் கையில் வைத்து கொண்டிருக்கின்றாள். அங்கை சேர்த்தாளைன்னு சொல்றாள். இப்படியே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிதுங்கிற மாதிரி பொருள் உணர்ந்து சொல்லணும். சும்மா அங்குச பாசம் குசுமம்னு சொல்றதோட அங்குச பாசம் அங்குசம்னு சொல்லக்கூடாது. அம்பாள் கீழ் திருக்கரங்கள்ல அங்குசம் பாசம், மேல் திருக்கரங்கள்ல கரும்பு வில்லும் மலர் அம்புகள். அம்பாளோட ராஜராஜேஸ்வரி மூல ஸ்வரூபம். இதை எடுத்து சொல்றார் இவர் முக்கண்ணிகை அப்படின்னு சொல்றார். 3 கண்கள். சிவபெருமானுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அம்பாளுக்கு உண்டு. சிவ குடும்பமே 3 கண்களை உட குடும்பம். ஈஸ்வரனுக்கும் 3 கண்ணு, அம்பாள் ஈஸ்வரிக்கும் 3 கண்ணு, அவர்கள் குடும்பத்தினருக்கே முக்கண்ணு. நாம் ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம். 3 கண்ணும் மும்மதச்சுவடும்னு விநாயகர் அவர்கள் கூட அனுபவித்தோம். தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு சொல்கிறார். அன்னை அபிராமியை தொழுபவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் எவராலும் வராதுன்னு உறுதிப்பட தைரியமாக சொல்கிறார். நமக்கு உலகத்தில் தீங்கு வரத்துக்கு வழியாக இல்லை. எத்தனை பேரால் யாரால் எந்த சமயத்தில் என்ன வருதுன்னே தெரியாது. உடலுக்கு மட்டுமில்லை, உள்ளத்திற்கும் தீங்கு. யாரால் வெளி பகைவர்களால் தீங்கு, பணம் பதவி பலம், இதனால் எல்லாம் எத்தனை இது உள்பகைவர்கள் 6 ரிபுக்கள் உள்ளேயே இருக்கான்னு பார்த்துருக்கோம். நம்ம காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற 6 உட்பகைவர்கள். அந்த தீங்கு அது இறைவன் தான் நம்மளால், அவரால் தான் தீர்த்து வைக்க முடியும். அதனால அம்பாளை சரணடைந்தவரை இதெல்லாம் எதுவுமே அணுகாது அப்படிங்கிற, தொழுவாருக்கு தீங்கில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தீங்கில்லையேன்னு சொல்ற. ஒரு அப்படின்னாலும் என்னதுன்னா ஒன்று கூட வராதுப்பா, கிட்டக்கவே வராது, ஒரு தீங்கும் வராது அப்படின்னு சொல்றார். அதனால யம பயம் அது கூட வராது அப்படிங்கிறார்.
இன்னைக்கோ வரப்போகிற அந்த பயம் நினச்சி நம்ம எல்லாம் பயந்துட்டு இருப்போம். அந்த தீங்கும் கூட அபிராமியோட அடியவர்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றார். ஒரு தீங்கு இல்லையேன்னு அகஸ்திய முனிவர் அபிராமியோட அடியவர்கள் நிழல் விழுந்த இடத்துல கூட யமன் வருவதற்கு பயப்படுவான்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம். உனக்கு அன்பரானவர் நேயத்தால் நெஞ்சம் உணர்வுருகி மனக்கண் திறந்து மணி தீபஜோதி மலர்ந்து துதிக்க நினை கண்ட அவரின் நிழல் விழுந்தால் அங்கு நீலன் விடும் கனக்கண்டகருக்கு வேலை உண்டோ எந்த காலத்து வேன்னு பார்த்து அனுபவிச்சோம். ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், அபிராமியை அகத்துள் கொண்டவர்கள் பேரானந்தம் பெற்று பெருவாழ்வு வாழ முடியுங்கிற மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணி அத்துரும் கழு மல வள நகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு ஜெய பேரிகையில் சம்பந்த பெருமான் சொல்லுவார். அகம் உருகி நாம் கூப்பிடும்போது அல்லல் கலைந்து ஆனந்த கோடி ஆண்டுகள் வாழ்வதற்கு நமக்கு அவள் அருள் புரிவாளாம். நமக்கு எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கும்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். அதனால அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னா, அஞ்சுதற்கில்லை அபிராமி பாதம் அடைக்கலமாய் நெஞ்சம் குளிர நினைந்து விட்டேன் இனி நித்திரையின் துஞ்சும் பொழுதும் உணரும் பொழுதும் தொடர்ந்து வந்து கொஞ்சம் சிலம்பின் ஒளி காட்டுவாள் அந்த கோகிலமே அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் அகஸ்தியர். அபிராமியோட இதை அவரோட இதில் சொல்லியிருப்பார் நூலில். அந்த ரொம்ப அழகான பாட்டுகள் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த இதில் கிடச்சிருக்கு. மேற்கோள்களில் நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம். அபிராமி அந்தாதி பாடல் இத்தோட நிறைவு பெறுகின்றது. இந்த 100 பாடலும் இந்த 101ஆவதான ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியைன்னு அந்த பாடல் ரொம்ப அழகான அர்த்தத்தோடு நாம் அனுபவித்தோம். இந்த பாடல்களை எல்லாம் நாம் நித்திய பாராயணமாக சொல்லும்போது அபிராமி அன்னையோட அருள் கடாட்சம் நம் மீது பரிபூரணமாக விடும், நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும்னு அபிராமி பட்டர் ரொம்ப உறுதிப்பட எந்த பயமும் பயப்பட வேண்டாம், ஒரு தீங்கில்லையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு தைரியம் கொடுத்து இதை படிக்கிறதற்கு நமக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு நாம் நினைக்கணும். இந்த அபிராமி அந்தாதி அனுபவிக்கிறதுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் படிதுங்கிற மாதிரி அவள் கொடுத்த அருள்னால நமக்கு எல்லாம் இதை அனுபவிக்க கிடைத்திருக்கின்றது. அபிராமி அந்தாதிய அபிராமி அம்பாள் அவள் அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி ஹரிசோதரி ஸ்ரீ அபிராமி அரணார் மகிழ்ந்திடும் சிவகாமி ஐங்கரந்தாயே அபிராமி ஐந்தொழில் செய்திடும் சிவகாமி ஒய்யாடி சுந்தரி ஓங்காரி ஒப்புனக்கில்லா சிங்காரி ஒன்றாய் பலவாய் விரிந்தவளே ஓங்காரத்தின் உட்பொருளே ஔஷத நாயகி அபிராமி அம்புலி காட்டின அபிராமி அம்மா அம்மா அபிராமி அகிலாண்டேஸ்வரி அபிராமி. அவள் ஹரிசோதரி ஸ்ரீ அபிராமி, உலகம் அளந்தவன் சோதரி, ஊழ்வினை மாற்றி அருள் புரிபவள், ஊர்த்வத்தாண்டவனின் நாயகியான இந்த உலகத்தில் உனையன்றி வேறு தெய்வமே இல்லையம்மா அபிராமின்னு அவளுடைய திருப்பாதங்களில் விழுந்து பணிந்து நமக்கு சர்வ பாக்கியங்களையும் சகல சௌபாகியங்களையும் அவள் கொடுக்க அவள் பாதங்களில் விழுந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.